ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சின்னதுரை துர்கா திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து. நேற்று மார்னிங் நண்டு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொன்னான் என் தம்பி. நண்டு பிடிக்கிறதுக்கோசம் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏரி பக்கத்தில் இருக்கும் ஒரு குட்டைக்கு போயிட்டு இருந்தோம். சூப்பராக நண்டு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோவா, தம்பிக்கு தான் தெரியும். நானும் அப்படியே எனக்கு சொல்லித்தடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நண்டு பிடிக்க கற்றுக்கணும். வீட்டிலேருந்து ஒரு டிஃபன் நண்டு சேவ் பண்ணுறதுக்கோசம் ஒரு டிஃபனு, ஒரு கடப்பாரை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஆணி ஒன்று எடுத்துக்கணும். ஆனால் இதனால் எங்களுக்கு ரொம்ப கை தான் வலிக்குது. ஆனால் நம்ம போகிற டைம்லேயே கரெக்டான திங்ஸ் எடுத்துன்னு போயிடணும். கடப்பாரை எடுத்துன்னு போயிட்டோம்னா அழகாக சூப்பராக அந்த இடத்தான போட்டு அழகாக நண்டு எடுத்துக்கலாம். ஒரு கொடுக்க அப்படியே ஒரு கடித்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு பிடிக்கிறது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நண்டு பிடிக்கிற டைமில் கொஞ்சம் சேஃபாக பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தாங்களா கூட நண்டு உங்களை கடிச்சு போடும். ஆமாம், என்னை 2 டைம் கடிச்சிச்சு நண்டு. பாருங்கள், இந்த மாதிரி மண் இருக்கும். ஒரு சில டைமில் நம்ம அந்த ஆணியில் குத்துற டைமில் நண்டை கூட குத்திடுவோம். உஷாராக பண்ணணும். பாருங்கள், ஓடுதுங்க நண்டு வலையில் இருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தரையில் பிடிக்கிறதோட இந்த குளத்துல இந்த மாதிரி கொட்டையில் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ஒரு 20க்கு மேலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு. சும்மா கையை விட்டு அலசினாவே போதும் 20க்கு மேலே மாட்டிச்சு நண்டு. இங்கே பாருங்கள், பக்கெட்டில் இது டிஃபனில் இருக்கிற நண்டு. ஆனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரை இந்த டேஸ்ட் வராது. நம்ம கடையிலலாம் அது எங்கேருந்து பிடிச்சின்னு வராங்களோ எத்தனை நாள். ஆனால் உங்களுக்கும் இந்த மாதிரி நண்டு பிடிக்கிற அனுபவம் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்க தெரியும். எங்கள் தம்பிக்கெல்லாம் வேறு லெவலில் பிடிப்பான். ஆமாம், அவன்லாம் மீன் நண்டு இதெல்லாம் சூப்பராக பிடிப்பான். ஆனால் நண்டு பிடிக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உஷாராக பிடிக்கணும். அந்த நான் அப்படி தான் 2 டைம் பிடிச்சேன். இந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, கையை கடிச்சு போடும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஜாலி. அவங்கள வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னால், நான்லாம் வீட்டிலலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று சண்டை போட்டு வராங்க. அங்கேருந்து பாருங்கள், வலையில் விட்டு கையை நோண்டுறா. அங்கே அதில் என்ன இருக்குன்னு தெரில. அவங்க பாட்டுக்கு அவங்க நம்ம சொல்கிற பேசி கேட்காதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நண்டு அது ஒரு குஷி. வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு இந்த நண்டை ஒரு பக்கெட்டில் நல்லா புது தண்ணியில் வச்சு கொட்டி க்ளீனாக ஒரு 2-3 டைம் அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த நண்டு மேலே இருக்கும் அந்த ஓட்டில் நிறைய களிமண்ணுங்கள்லாம் இருந்துச்சு. க்ளீனாக 2-3 டைம் அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 டைம் அலசின அப்புறம் அந்த ஓட்டு மேலே இருக்கும் அழுக்கு, அந்த மண்ணுங்க எல்லாமே போயிடும். போயிட்ட அப்புறமா அதை க்ளீன் பண்ணுற டைமில் இந்த ஓடு, அந்த நண்டு மேலே இருக்கும் அந்த ஓடை மட்டும் எங்களுக்கு தெரியல அவ்வளோவா. எங்கள் தம்பி ஒய்ஃபுக்கும் எங்கள் மாமா கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனார். அது ஓடு வேஸ்ட்டு. அங்கே அதெல்லாம் பாருங்கள், தனியாக எடுத்து வைக்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த டிஃபனில் போடுறது தான் ஒன்று கிரேவி செய்யலாம், இல்லைனா வறுவல் செய்யலாம், ஏதாவது ரசம் வைக்கலாம், எதுனாலும் பண்ணலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.